இதுவே இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னால் இலவச பயணத்திற்கு முன்னால் எவ்வளவு பேர் இந்த அரசு பேருந்துகளில் பயணித்தார்கள் என்றால் 32 லட்சம் பேர். இன்றைக்கு 57 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் தினந்தோறும் புதிதாக அரசு பேருந்துகளில் பயணிக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் மக்களிடையே எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை அவர் மேம்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பொருளாதார வல்லுநர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அரசு பேருந்து பயணத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதந்தோறும் 888 ரூபாய் சேமிப்பு கிடைக்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மகளிருக்காகவும் குறிப்பாக இளைஞர்களுக்காகவும் இன்றைக்கு நடத்தி, மகளிருக்கான அரசு, இளைஞர்களுக்கான அரசு, இது மட்டுமல்ல எல்லா தரப்பினரையும் மகிழ்விக்கிற வகையில் குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு செய்தி, கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் ராஜா அவர்கள் நீலகிரியிலும், மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் சென்னை தெற்கில் இவர்கள் நின்றார்கள், அவர் நீலகிரியில் நின்றார். அப்போது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற 39 பாராளுமன்ற தொகுதிகள், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக அபாரமான வெற்றியை பெற்றது. 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் என்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலேயே 37, 38 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுவரை இந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாடு எப்போதும் வெற்றி பெற்றதில்லை என்கின்ற வகையில் பிரம்மாண்டமான வெற்றி. அந்த வெற்றி பெற்ற போது தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் திமுக அதிகபட்சமான வாக்குகளை கூடுதலாக பெற்றது என்றால் 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றது. 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்று ஒரு 13 இடங்களில் மட்டும்தான் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக ஆகிய 4 கட்சிகள் 13 இடங்களில் மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள். அதனால்தான் 221 இடங்களில் கூடுதல் வாக்குகளை பெற்ற அந்த நிலையில் இன்னமும் நமக்கு கூடுதல் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சொன்னார்கள், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிற நிலையை பார்த்தால் 200 அல்ல 234 இடங்களிலும் திமுக வெற்றி பெறும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது நாம் எடுத்த கருத்து கணக்கெடுப்பு அல்ல. வட இந்தியாவில் இருக்கிற இந்தியா டுடே சி-ஓட்டர்ஸ் என்கின்ற நிர்வாகம் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறது. கடந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்ற போது, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது 39 இடங்களில் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 40க்கு 40 திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போது இந்த ஆட்சிக்கு இருந்த ஆதரவு எவ்வளவு சதவிகிதம் என்றால் 47% ஆதரவு இருந்தது. இன்றைக்கு யாரோ என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு ஆதரவு குறைந்திருக்கிறது, மக்களிடையே எதிர்ப்பு அலை பெருகிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா டுடேவும் சி-ஓட்டர்ஸும் கணக்கெடுத்து கடந்த ஆண்டு 47% இருந்த ஆதரவு ஓராண்டுக்கு பிறகு மூட் ஆஃப் தி நேஷன் என்கின்ற தலைப்பில் மக்களின் மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கருத்து கணக்கெடுப்பை நடத்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 47 இப்போது 52% உயர்ந்திருக்கிறது. 47% இருந்த போதே 221 தொகுதிகளில் நாம் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 47 இப்போது 52% மூட் ஆஃப் தி நேஷன் என்கின்ற அந்த தலைப்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணக்கெடுப்பில் இந்த ஆட்சிக்கு கூடுதல் சதவிகிதம் இன்றைக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது. இன்னொரு செய்தியையும் கூட அந்த கருத்து கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் என்கின்ற தலைப்பில் ஒரு கருத்து கணக்கெடுப்பு. சொந்த மாநிலத்தில் அதிக செல்வாக்கோடு இருக்கிற முதலமைச்சர் யார் என்று கணக்கெடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி தொடங்கி இந்த ஆண்டு பிப்ரவரி வரை யார் அதிக செல்வாக்குடன் சொந்த மாநிலங்களில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கணக்கெடுப்பை எடுத்த போது அதிலேயும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற பெரிய மாநிலங்களில் இவர் முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அவருக்கு இருந்த செல்வாக்கு 36%, இன்றைக்கு இருக்கிற அவருக்கு செல்வாக்கு 57%. ஓராண்டில் 21% மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் என்கின்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணக்கெடுப்பில் 21% அவருக்கு கூடி இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிற முதல்வராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த முதல்வருக்குத்தான் இன்றைக்கு நாம் பிரம்மாண்டமான வகையில்
மக்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் பாஸ்கர் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி, நம்முடைய இயக்க நிகழ்ச்சிகளில் தலைமை கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகளில் உறுதிமொழியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பது, இயக்கத்தின் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது, தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதைக்கு சவால் விடுகிற விஷயங்களை எதிர்கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக ஒரு உறுதிமொழியை பொது இடங்களில் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுந்து நின்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இன்றைக்கு உறுதிமொழி ஏற்கிறார்கள். அந்த உறுதிமொழியை தரமணியிலும் நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் எல்லோரும் எழுந்து நின்று இந்த உறுதிமொழியை பின்தொடர வேண்டும் என்று உங்களுக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குங்கிற மாதிரி ஃப்ரீயா அலுப்பு தட்டும். அதனால கொஞ்சம் எழுந்து நின்று நான் சொல்றதை பின்னாடியே சொல்லணும். உறுதிமொழி: தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி, வணக்கம்.